இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அவங்களோட திட்டம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமா, எப்படி தெரியும்? தயவு செஞ்சு சொல்லிடுங்க, இல்லன்னா அதையே நினைச்சு குழப்பத்துல சாப்பாட்டுல உப்பள்ளி அதிகமா கொட்டிடுவேன். ஐயோ ஆமாமா. ஏய் சிவா, சொல்லிடுறா. துளசி பரதநாட்டியம் ஆடிதான் கண்டுபிடிச்சாங்க. பரதம் ஆடியா? பரதநாட்டியம் ஆடி கண்டுபிடிக்க முடியுமா? இது என்ன புது டெக்னிக்கா இருக்கு? அது எப்படி? அது துளசி பரதநாட்டியம் ஆடும்போது எல்லாரும் வேடிக்கை பார்த்தாங்களா, அப்பதான் நம்ம ஆபரேஷனை பண்ணோம். என்ன ஆபரேஷன்னா? எல்லாரும் பைத்தியம் புடிச்சு போச்சுன்னு கேவலமா பார்த்தாங்களா, அப்பதான் அவங்கள டைவர்ட் பண்ணி சிவா சொல்லி அடிச்சாரு. சொல்லுங்க மேகலை. என்ன நான் கால் பண்ணிட்டே இருக்கேன், நீங்க எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. சாரி மேகலை. மேகலையா? மேகலை கூட அத்தைக்கு என்ன பேச்சு? ஆமா ஆமா, பைத்தியம் மாதிரி நடு வீட்டுல பரதம் ஆடிக்கிட்டு இருக்கா. நீங்க மட்டும் அதை பாத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா சிரிச்சிருப்பீங்க. எதுக்கு அப்படி பண்றா? அதான் சொன்னேனே மேகலை, அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. நோ 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 நோ, துளசி சாதாரண ஆள் இல்ல, ஏதோ காரணத்தோட தான் ஆடிட்டு இருக்கா. நீங்க எதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அதெல்லாம் அப்போ, என்கிட்ட இப்ப அதெல்லாம் நடக்குமா? நீ மட்டும் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நீ அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி மேல தெரு ஆட்களை ஏதோ ஒரு காரணம் சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டா நான் ஈஸியா ஜெயிச்சிருவேன். அந்த துளசி இருக்கால, அவ முழு பைத்தியமும் ஆயிடுவா. எல்லா ஏற்பாடும் ஆல்ரெடி பண்ணியாச்சு. துளசி நம்மளுக்கு பொது எதிரி, அவளை ஒழிச்சு கட்டாம விடுவோமா? மேல தெரு ஆட்கள் தானே அதிகமா துளசிக்கு ஓட்டு போடுவாங்க. ஆமா ஆமா, அம்பலத்துக்கும் அவங்க தான் எப்போ சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வச்சிருக்காங்க. இந்த முறை ஓட்டு போட விடாம அதை தடுத்தா போதும், துளசி தோத்து போறது கன்ஃபார்ம். சூப்பர் மேகலை, கேட்கறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இத மட்டும் செஞ்சிட்டா போதும். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி காவேரி தாஸோட கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன், சரியா? அந்த துளசி தோத்து போய் வீட்டை விட்டு போற காட்சி என் கண்ணு முன்னால நிக்குது. சரி, நான் போனை வச்சிடறேன். பாய். அண்ணி, இந்த மாதிரி ஒரு பரதநாட்டியத்தை நான் பார்த்ததே கிடையாது. சிவா, நீ இப்படியெல்லாம் பண்ணுவியாடா? அம்மா பண்ண வச்சுட்டாங்கம்மா. தப்பு இல்லையாடா? அவங்க ரூமுக்குள்ள அவங்களுக்கே தெரியாம போய். அம்மா, ஐயா சொன்னாங்கல்ல, தப்பானவங்களை வீழ்த்துறதுக்கு யாருக்கும் பிரச்சனை இல்லாம தப்பு பண்ணலான்னு. அததான் நாங்க செஞ்சோம். வேற வழியே இல்லையம்மா, ஏதாவது பண்ணி ஆகணும், அதான் சேர்ந்து பண்ணிட்டோம். டன். பத்மாத்த பலந்தான்.